அந்த எஃப்என்டோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறது ஈக்குவலன் டு கேம்பிளிங். நீங்கள் போய் இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னாவே உடனே முன்னால் விண்டோ வந்துடும். இது மாதிரி இவ்வளோ பேர் இழந்திருக்காங்க, நீங்கள் இழக்க விரும்புகிறீங்களா, இழக்காதீங்க, ரிஸ்க் தெரியும்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுங்கள். இது மாதிரிலாம் கொண்டு வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பாக வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து ட்ரேடே பண்ணக்கூடாது. விட்டதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அகைன் அண்ட் அகைன் அதே ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. 4 ஆடை பார்க்குறாங்க யூடியூப்பில், வாருங்கள் இன்றைய பணக்காரராகலாம். அது இல்லை, ஓகே நான் அது எனக்கு வேணாம், ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா வேறு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ வந்து இப்போ லாஸ் பண்ணுறவங்க அந்த லாஸை வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹேண்டில் பண்ணணும் சார்? ஆக்சுவலி இன்றைக்கி ஐக்யூ அப்ளை பண்ணுறது மீனிங்லெஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் சொக்கலிங்கம் பழனியப்பன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா செபி ஒரு ரிப்போர்ட் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதாவது 93% ஆஃப் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் எஃப்என்டோவில் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட், கிட்டத்தட்ட 1,08,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இது வந்து தெரிஞ்சது தான், இதுக்கு முன்னால் எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும். பட் என்னென்னா நம்பர், எக்ஸாக்ட் நம்பர் இல்லை. ஒவ்வொரு ஆளும் எவ்வளோ லூஸ் பண்ணுறாங்க, ஓகே, இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் எவ்வளோ லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இது வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி தான். அந்த எஃப்என்டோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறது ஈக்குவலன் டு கேம்பிளிங், சூதாட்டம் மாதிரி தான். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பணத்தை போய் லூஸ் பண்ணுறாங்க, இழக்கிறாங்க. ஓகே, இது எல்லாத்தையும் சேர்த்து யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ்னு சொல்லுவோம். அக்கௌண்ட் வச்சு, கம்பெனி வச்சு, அல்கோ ட்ரேடிங்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர்லாம் வச்சு. ஓகே. ஸோ இப்போ இவங்க தான் இதில் உள்ள லாபத்தை, அவங்களும் எஃபிஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். இவங்க 2 பேரும் கோடிக்கணக்கான மக்கள்கிட்டேருந்து, லட்சக்கணக்கான மக்கள் சூதாட்டத்துக்காக போகிறவங்ககிட்டேருந்து அவங்க எடுத்துக்குவாங்க. அவங்க தான் அல்டிமேட் பெனிஃபிஷியரி, ப்ராஃபிட் ஆகிறது அவங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுதான் செபி ரிப்போர்ட்லேயும் சொல்லுது. இப்போ இது என்னென்னா, இதை வச்சு ஒரு நம்பர் வந்திருக்கு. இந்த நம்பர் வந்ததுனால செபி வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. புரோக்கர்ஸை சொல்லி காஷ்னரி மெசேஜ் போடுங்க, அக்கௌண்ட்டை திறக்கையிலேயே நீங்கள் போய் இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னாவே உடனே முன்னால் விண்டோ வந்துடும். இது மாதிரி இவ்வளோ பேர் இழந்திருக்காங்க, நீங்கள் இழக்க விரும்புகிறீங்களா, இழக்காதீங்க, ரிஸ்க் தெரியும்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுங்கள். இது மாதிரிலாம் கொண்டு வந்து இதற்கு அப்புறம் சட்டத்திட்டங்களும் கொண்டு வரலாம். ஒருவேளை எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பாக வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து ட்ரேடே பண்ணக்கூடாது, குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா, ஒரு எக்ஸாக்ட் குவாலிஃபிகேஷன் இல்லை, ட்ரேடிங் பண்ணுற குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு கூட சொல்லி கொண்டு வரலாம் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம், நாட் நவ். ஏன்னா இதனுடைய எக்ஸ்டென்ஷன் அதுவாக தான் இருக்கும். அரசாங்கம் ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா அப்புறம் அப்படி தான் எடுப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ இது வந்து வரவேற்கத்தக்க ஒன்று அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கு காலையிலோட பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஸ்ரீபெரும்புதூரில் இருக்க ஒரு ஃபேக்ட்ரி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாம் 50,000 60,000 சம்பளம் வாங்குறாங்க. வாங்கி இந்த பணத்தை கொண்டு ஸ்டாக் ட்ரேடிங்கில் நிறைய விட்டுருக்காங்க. அதனால ஃபேமிலியில் டிஸ்பியூட்ஸு, ஃபேமிலியில் இஷ்யூஸு. ஒரு கிளாஸ் வந்து எடுக்கிறீங்களான்னு கூட கேட்டாங்க, நீங்கள் வந்து டீச் பண்ணுறீங்களா, இது எப்படி என்ன செய்யணும், என்ன பண்ணணும், ஏன்னா நிறைய பேர் இதை கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போ இது இந்த அளவுக்கு அடிமட்ட மக்களை பாதிச்சிருக்கு. ஸோ அதனால வந்து இதை வந்து ஒரு வகையில் பேன் கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது, ஏன்னா தட் இஸ் மார்க்கெட் மேக்கிங். பட் ஒன்லி அரசாங்கம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ரெகுலேட்டர் வந்து ஒன்லி வெல் எஜுகேட்டட் பீப்புள், ஐ மீன் சர்டிஃபிகேஷன் வாங்கினவங்க, ரிஸ்க் தெரிஞ்சவங்க, அல்லது மினிமம் இவ்வளவு நெட்வொர்த் உள்ளவங்க தான் எஃப்என்டோ பண்ணலாம்னு கூட கொண்டு வரலாம். நத்திங் ராங். மினிமம் உங்களுக்கு இந்த இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்ன்னு இருக்குது, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், மினிமம் 50 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட். ஏஐஎஃப்ன்னு இருக்குது, மினிமம் 1 crore இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ அதே மாதிரி கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் நெட்வொர்த்தை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். நிறைய நாடுகளில் அது மாதிரி கேட்குறாங்க. உங்கள் ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம் குவாலிஃபை ஆகிருக்கும்னு சொல்லி எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க, அப்போ தான் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அது மாதிரிலாம் ஃபியூச்சரில் கொண்டு வரலாம். ஸோ இதில் என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெட்டர் டு அவாய்ட் ட்ரேடிங். அது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஷார்ட் டேர்மில் இல்லாமல் அவங்க பார்க்குற வேலையை பார்த்துட்டு லாங் டேர்முக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணிவிட்டு, அது மேபி டைரக்ட் ஸ்டாக்ஸில் இருக்கலாம், டைரக்ட் ஈக்விட்டியில் இருக்கலாம், நல்ல ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் இருக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் மூலம். மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு. மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம். தேவைப்படுற அந்த பணம் நல்லா வளர்ந்துருக்கும், ஒரு நல்ல கெயினோட அவங்க வெளியில் வரலாம். ஓகே சார். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க சர்டைன் எஜுகேஷன் வந்து அதுக்கு வேணும், அதோட புரிதல் இருந்தால் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு. இது வந்து இதில் மேஜராக ரோல் ப்ளே பண்ணுறது அதுதான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் இல்லாமல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இப்போ அதிகமாகி போச்சு. இப்போ வந்து எஃப்என்டோ வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் சொல்கிறது வந்து, நாங்கள் வந்து சில அட்வைசஸ் கொடுக்குறோம், இருந்தாலும் வந்து சில பேர் வந்து யூடியூப் பார்த்தோம், அவங்க ஓவரலாக கற்றுக்கிட்டும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதோட ரிஸ்க் வந்து அவங்களுக்கு அப்போ தெரியுது கிடையாது. அது வந்து லாஸ் பண்ணும்போது தான் அதோட இம்பாக்டே அவங்களுக்கு புரியுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, விட்டதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அகைன் அண்ட் அகைன் அதே ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைசரி சொல்ல முடியுங்க சார்? இல்லை, இது வந்து கிட்டத்தட்ட குதிரைப்பந்தயம் மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் தமிழ்நாடு அரசாங்கம்லாம் குதிரைப்பந்தயத்தை பேன் பண்ணி நிறைய இடங்களெல்லாம்
ஸோ இப்போ அதே மாதிரி தான் இப்போ இதில் ஏமாறுறவங்களும் பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 42 lakh இன்வெஸ்டர்ஸ் வந்து நியூ இன்வெஸ்டர்ஸுங்கிறாங்க. 42 லட்சம் நியூ இன்வெஸ்டர்ஸ். எவ்ரி டைம் இவங்க இழந்து 2-3 வருஷம் கஷ்டப்பட்டு அப்புறம் அதில் நிறைய பேர் அதை விட்டுட்டு போயிடுவாங்க. திருப்பி எகைன் யங் ஜென்ரேஷன் இதெல்லாம் அண்டர் 30 30 வயதுக்குள்ளே ஒரு நல்ல சம்பாத்தியத்தை பார்த்துட்டாங்கன்னா 4 ஆடை பார்க்குறாங்க யூடியூப்பில், வாருங்கள் இன்றைய பணக்காரராகலாம் அப்படி அப்படின்னு. உடனே நான் இவ்வளவு சம்பாரிச்சேன், வெறும் 10,000 ரூபாயை வச்சுட்டு நான் 80,000 ரூபா சம்பாரிச்சேன் மாதத்துக்கு, வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம் இப்படிலாம் இழுக்கிறாங்க. ஸோ அதில் போய் அதுக்கு பலிகடை ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. தெர் இஸ் நோ ஈஸி மணி அவைலபிள். யாருக்குமே கீழே ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னா தான் எல்லாருமே இன்னும் லட்சாதிபதிக்கு இன்னும் கோடீஸ்வரர் ஆயிடலாமே, எல்லாருமே ஆயிடலாம். அப்படி ஈஸியாக சம்பாதிக்க முடிஞ்சுன்னா ஸோ அது ஒரு ஈஸியான தொழில் அல்ல, மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் தான். ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு தான். நீங்கள் ஜென்ரலாக அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க, போகவே போகாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை. F&O ட்ரேடிங்கில், ஸ்டாக் ட்ரேடிங்கில் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் பெஸ்ட். ஓகே சார். இப்போ வந்து ஒரு பேசிவ் இன்கம்காக, அதாவது ஒரு பேசிவ் இன்கம் வேணும், நமக்கு ஒரு சேஃப்டி வேணுன்றதுக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட்ற ஒரு பிளானே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது இல்லை, ஓகே நான் அது எனக்கு வேணாம், ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா வேறு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலி சேஃப்டிங்கிறது வந்து நம்ம எதை சொல்கிறோம்னா பணத்தை இழக்காமல் இருக்கிறத சொல்கிறோம். பணம் ஏற்ற இறக்கம் இருந்துச்சுன்னா அதை ரிஸ்க்குங்கிறோம். ஸோ இப்போ சேஃப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல முதலீடுகள் இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது, கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்லாம் சேஃபு, வெயிட் பண்ணணும், 5 வருஷம் 7 வருஷம் வெயிட் பண்ணணும், நல்ல இன்கம் கிடைக்கும், நல்ல வருமானம் வரும், எல்லாமே வரும். ஒரு எஃப்டி, போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி எவ்வளோலாம் ஒரு கிட்டத்தட்ட 1.5 மடங்கு 2 மடங்கு கிடைக்கும். பட் ஆனால் அதுக்கு வந்து பேஷன்ஸ் தேவை. ஒரு போட்டுட்டு 5 வருஷம் சும்மா இருக்கணும், 7 வருஷம் சும்மா இருக்கணும், மாதம் கட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் வந்து ரொம்ப எனக்கு ரிஸ்க்கே சுத்தமாக வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி, பேங்க் ஆர்டி, பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்னு சொல்லுவோம், சுகன்யா சம்ருதி, பிபிஎஃப், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது இப்போ ரிஸ்க்கே சுத்தமாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருந்தால் பரவாயில்ல, ரிஸ்க் இருந்தால் பரவாயில்ல, எனக்கு ரிட்டன் அதையெல்லாம் விட அதிகமாக வேணும், அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கை விடவெல்லாம் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரலாம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் இருக்குது, ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டுகள் இருக்குது. ஸோ அதுங்களில் மாதம் 500 ரூபா, 1000 ரூபா, 2000, 5000, 10,000 எவ்வளோ வேணாலும் போடலாம். ஸோ அதை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு 5 வருஷம் 7 வருஷம் கழித்து பார்க்கையில் அது ஒரு பொற்குவியலாக அவங்களுக்கு இருக்கும். நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்து ஒரு மினிமம் ஒரு 12% அதில் கிடச்சிடும், எப்படியும் கிடச்சிடும் ஒரு 5 இயர் பீரியட்லாம். அதற்கு மேலேயும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது, கடந்த காலத்தில் நிறையவே கொடுத்துருக்கு. ஸோ சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது அந்த ஐட்டங்கள் தான். நம்ம இப்போ பேசின ஐட்டம் எல்லாமே சேஃப் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இந்த ஐபிஓவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஷார்ட் டேர்மில் வந்து ப்ராஃபிட் பார்க்குற ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அதாவது இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது, ஒரு 70 ரூபீஸுக்கு ஒரு ஸ்டாக் வந்து ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 1 or 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 165 ரூபீஸு இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டாக் அந்த மாதிரி தான் போச்சு. ஆனால் இப்போ அந்த ஸ்டாக்கோட நிலமை வந்து பார்த்திங்கன்னா அகைன் இறங்கிட்டு நார்மலைஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. நான் வந்து ஒரு ஸ்டாக்கில் போட்டுட்டு நான் வந்து எதுக்காக ரிஸ்க் எடுக்கணும், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 1 or 2 டேஸில் வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டு போயிடுவேன்ற ஒரு ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக சேஃப் இல்லை, அதில் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டு வந்து காலை சந்தைன்னு சொல்லுவோம். ஆமாம் சார். புல் மார்க்கெட் ஏறிக்கிட்டே பேர் புல் மார்க்கெட்டு. ஸோ இந்த காலை சந்தையில் வந்து என்ன குப்பையை போட்டாலும் நல்லா இருக்கும். ஒரு பழமொழி இருக்குது, அதாவது யார் இன்னும் அண்டர்வியர் போட்டிருக்காங்கங்கிறது அலை வந்து குறையில தான் தெரியும் அப்படிம்பாங்க. யார் நேக்கடாக ஸ்விம் பண்ணுறாங்க, யார் வந்து அண்டர்வியர் போட்டிருக்காங்கிறது அலை கீழே வரையில தான் தெரியும். அது மாதிரி இந்த சந்தை வந்து ஏறிக்கிட்டே இருக்க சந்தை இறங்கவும் செய்யும். ஒரு காலத்தில் 5%, 10%, 20%, 30% எடுக்கலாம். ஸோ அப்போ வந்து என்ன மக்களுக்கு கதியாகும்னா இவங்க எவ்வளோதான் சேமிச்சிருந்தாலும் அது பூராவுமே இது மாதிரி ஸ்பெக்குலேட் பண்ணுறவங்க வந்து அதில் விட்டுருவாங்க. பணத்தை நிறைய விட்டுருக்காங்க, நிறைய இழந்திருக்காங்க. இன்னொன்று வந்து இப்போ இந்த ஐபிஓ வர்றது பூரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோடிக்கு வர்றாங்க அப்படின்னா 30,000 கோடி சப்ஸ்கிரிப்ஷன் வருது. கண்டிப்பாக சார், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஆமாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு போடுறவங்களில் 29 பேர் கிடைக்காது. 30 பேர் போட்டாங்கன்னா 29 பேர் கிடைக்காது, ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும். அதனால் வந்து அந்த ரேஷியோ, கிடைக்கக்கூடிய ரேஷியோவும் கம்மி. ஸோ அதை விட பெட்டர் வந்து அப்படி ஸ்டாக் வாங்கணும்னு விரும்புகிறவங்க செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கி லாங் டேர்முக்கு இருக்கிறது பெட்டர். ஓகே, இது நல்ல நிறுவனங்கள் வரையில் அவங்க ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாம். பட் இன்றைக்கி ஐபிஓ அப்ளை பண்ணுறது மீனிங்லெஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அலாட்மெண்ட் கிடைச்சாலும் 20 ஷேர் 50 ஷேர்னு கிடைக்கிது. அது எவ்வளோ லாபம்? 100% ஏறினா கூட 3000 ரூபா பார்ப்பீங்க. அதுக்காக நீங்கள் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாயை பிளாக் பண்ணி 5 லட்சத்தை பிளாக் பண்ணி 10 நாளைக்கு பிளாக் பண்ணி பார்த்துட்டு, ஸோ அது வந்து அந்த அளவுக்கு இட் டசன்ட் மேக் சென்ஸ் ஃபார் மீ. பட் காற்று உள்ள போது தூற்றிக்கொள்ளணும். நீங்கள் போட்டு அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்சா சந்தோஷம், நல்ல கம்பெனியில் போட்டு கிடைச்சா சந்தோஷம், அதை நான் வச்சுக்கிறேன்.
இல்லை நான் விற்றுக்கிறோங்கிறது அவங்க பண்ணுறவங்க பண்ணலாம். பட் இது வந்து ஒரு கண்டினியூஸாக ஃபார் எவர் ரன் ஆகுமானா நோ. சரி, இப்போ வந்து இவ்வளோ பேர் லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம். இப்போ லாஸ் பண்ணுறவங்க அந்த லாஸை வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹேண்டில் பண்ணணும் சார்? ஆக்சுவலாக எந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணலாம்? நிறைய பேர் அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, விட்டதை பிடிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து மறுபடியும் சைக்கிளில் அதிலே மாட்டிக்கிறாங்க. அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணிட்டு காமாக இருக்கலாம்? ஜென்ரலாக வந்து இப்போ சிறு முதலீட்டாளர்கள் உள்ள வரையில் நான் ஃபன்னுக்கு வர்றேன், நானும் செக் பண்ணி பார்க்குறேன், இவங்க சொல்கிறாங்களே இவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு. தேன் வந்து மிச்சம் ஒன்றா வண்டுகள் எல்லாம் இருக்கும். அது மாதிரி தான் இப்போ இதுவும். ஸோ தேன்கூட்டில் பார்த்து வண்டுகள் பூரா ஒடியார மாதிரி, ஐயோ இங்கே ஈஸி பணமா அப்படின்ட்டு எல்லோரும் நுழைஞ்சு ஒடியாருவாங்க. ஸோ அப்படி ஒடியாரதில் தப்பு இல்லை. நீங்கள் ஒடியாந்தீங்கன்னா ஒரு 10,000 போடுங்க, 5,000 போடுங்க. மினிமம் உங்கள் கையை எவ்வளோ சுட்டுக்க முடியுமோ அதுக்குள்ளே ஒரு 5,000 10,000 போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல லாபம் வருதா, எவ்வளோ இழக்கிறீங்க, அதை உங்களால் ஒரு வருஷம் கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ண முடியுதா, எல்லாம் பாருங்கள். அதுக்கு போதுமான அளவு உங்களுக்கு எஜுகேஷன் இருக்கா, இது எல்லாமே பார்த்துட்டு என்ன கேட்டிங்கன்னா சுத்தமாக நுழையாதீங்கம்பி. ஓகே சார். அதையும் மீறி நான் நுழையணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஒரு 10,000 20,000 போட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு விரலுக்கு தகுந்த வீக்கங்கிற மாதிரி அதோட முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு நீ டேட்டாவே பார்த்துட்டீங்க, 10க்கு 9 பேர் தோக்குறாங்க. ஸோ அதில் 9 பேர் ப்ராபபிலிட்டி வெரி ஹை. ஸோ இப்போ நானும் தோக்குறவனா தான் இருப்பேன் உள்ளே நுழைஞ்சேன்னா. ஸோ அப்படிங்கையில் வந்து நானாகவே வெளியில் வந்துடுவேன். அப்படிங்கையில் முடிஞ்ச ஃபஸ்ட்டு ரூல் வந்து போகவே போகாதீங்க. செகண்ட் ரூல் அப்படி போனீங்கன்னா ஒரு 5,000 10,000க்குள்ளே உங்கள் எக்ஸ்போஷர் லிமிட் பண்ணிவிட்டு லூஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க.